என்னன்னா இன்னைக்கு வந்து காலையில ஒரு 12 மணிக்கு மேல ஒரு பரபரப்பான நியூஸ் என்னன்னா வந்து நடிகர் தினேஷ் வந்து கைது, மோசடி வழக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளியூர் பக்கத்துல பனங்குடிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் நம்பர் 112 ஓகேங்களா. இதுல வந்து யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணாநிதி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாரு. அந்த கருணாநிதிங்கிற நபர் வந்து எனக்கு சுத்தமா யாருன்னே தெரியாது, அது வேற விஷயம். இன்னொன்னு என்னன்னா இந்த அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல வந்து அவரோட மனைவிக்கு வந்து இபியில வேலை வாங்கி தர்றதுக்காக நான் காசு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இபி டிபார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அது நான் வந்து ஒரு நடிகர், நான் வந்து மீடியாவில் பிக் பாஸ் மற்ற விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில நடிப்பு விஷயங்கள், அப்புறம் ஒரு ஆட் ஃபிலிம் டைரக்ஷன், இப்படி போயிட்டு இருக்கிற ஒரு ஆள். இந்த டிபார்ட்மெண்ட்ல கவர்மெண்ட் வேலை வாங்கி தர அளவுக்குலாம் வந்து நமக்கு ஏதாவது இருக்குமா? அந்த அளவுக்கு எனக்கு வந்து பெரிய பழக்கமோ செல்வாக்கோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது ஒரு ஃபேக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியும், அந்த இது சம்பந்தமா அந்த பணத்தை அவர் திரும்ப கேட்க வரும்போது நாங்கள் வந்து தகாத வார்த்தைகள் பேசி அவரை அடித்த மாதிரியும் அப்படி ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துட்டு 23 அக்டோபர் அவர் வந்து நாங்கள் அடிக்கப்பட்டதா வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆன மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு அந்த டேட் அண்ட் டைம்ல ஸோ அவரை வந்து 23ஆம் தேதி வந்து நாங்கள் வந்து இந்த பனங்குடி தாண்டி ஏதோ சாத்தாங்குளம்னு ஒரு ஊர் சொல்றாங்க, அந்த ஊர் போற வழியில் அந்த ரோட்ல வச்சு அவரை வந்து பார்த்து பேசி அவரை தாக்குன மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து சொல்லாம கிளம்பிட்ட மாதிரியும், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஃபேக்ட்ஸை கிரியேட் பண்ணி அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. சம்பவம் நடந்தது வந்து 23 அக்டோபர் 2:45 மணி அளவில் வந்து நடந்ததா எஃப்ஐஆர்ல அவர் சொல்றாரு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வள்ளியூர்ல ஒரு நபர், அதாவது பணம் பறிக்கிறதுக்காக, கிட்டத்தட்ட வந்து ஆர்டிஸ்ட் கொஞ்சம் மீடியாவில் ஃபெமிலியராக இருப்பாங்க, இவங்களை வந்து எந்த இழுப்புக்குனாலும் இழுக்கலாம், இவங்க மேலே வந்து ஏதாவது ஒரு அவதூறு பரப்பணும்னா இவங்க பயந்து கொண்டு வந்து காசு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் பணம் பறிக்கும் நோக்கத்தோடு சில பேர்லாம் செயல்படுறாங்க. அதன் அடிப்படையில் வந்து நான் ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். அந்த என்னோட கம்பெனியோட காசோலையை ஒரு மேலாளர், அதாவது படப்பிடிப்பு மேலாளர் வந்து எடுத்து அதை முறையில்லாமல் தவறாக பயன்படுத்தினார். இது நடந்தது வந்து கொரோனா காலகட்டத்துக்கெல்லாம் முன்னாடி. அந்த தவறா பயன்படுத்தப்பட்ட காசோலையில நிறைய, அதாவது ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டடா நிறைய விஷயங்கள் பண்ணி எனக்கு வந்து வள்ளியூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்ல என் மேல வந்து ஒரு வழக்கு தொடுத்தாங்க. கடந்த 4.5 வருஷமா ரொம்ப ஜென்யூனா அந்த வழக்குகளை நேர்மையா ஃபேஸ் பண்ணிட்டு வர்றேன், ஒவ்வொரு வாய்தாவும் அட்டன் பண்ணி. அதாவது இது வரைக்கும் மீடியாவில் தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்யூனா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேக்ட் அண்ட் இது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக 4.5 வருஷமா ஒவ்வொரு வாய்தாக்கும் நேரடியாக ஆஜராகி, அது போக இப்போ வந்து இதுக்கு முன்னாடி என்னோட முன்னாள் மனைவியா இருந்தாங்க, அவங்க இப்போ என் கூட இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்களையும் அந்த வழக்கில் வந்து ஒரு இதாக சேர்த்து இந்த மாதிரி வந்து கணவன் மனைவியா சேர்ந்து இது மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சேர்த்து ஒரு தவறான ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. அதுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு குவாஷ் ஆர்டர் வாங்கி அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காக, ஒரு நியாயத்தின் தரப்புல ஒரு ஜட்மெண்ட் வரணுங்கிறதுக்காக வாரம் ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா நான் அதை வந்து ரொம்ப ஜென்யூனா பேஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டேஜ். அந்த வழக்குல இருக்கக்கூடிய ஆப்போசிட் நபர் அவர் வந்து 23/10 கரெக்டா இதே அந்த எஃப்ஐஆர் சொல்றாங்கல்ல, அதே 23/10 அவரை கோர்ட்ல வச்சு எங்களோட வக்கீல் அவரை வந்து PW1 கிராஸ் பண்றாரு. கிராஸ் கொஸ்டின் வந்து அவர் மேல வந்து நடந்துகிட்டு இருக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ல. கிட்டத்தட்ட வந்து 2 மணிக்கு மேல வரைக்கும் அவரை வந்து நாங்க அங்கேயே வச்சே கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது கிராசிங் நடந்துட்டு இருக்கு கோர்ட் ப்ரொசீடிங்ல. அப்ப நானு, எங்க அப்பா, அப்புறம் எங்களோட வக்கீல், சீனியர் வக்கீல் வந்து இங்க திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சேம்பர்ல வந்து ராமநாதன் சார்னு இருக்காங்க, அவங்க தான் என்னோட வழக்கறிஞர். ஸோ அவரை வச்சு நாங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல வரைக்கும் கிராசிங்கே நடக்குது. ஆனா 2:45 மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவரை வச்சு நான் அடிச்சதா சொல்றாரு. அதே நேரத்தில் அந்த கிராசிங் முடிஞ்ச உடனே எங்க சீனியர் வக்கீலும் சரி, அவரோட ஜூனியர்ஸ் எல்லாருமே எங்களோட கார்ல தான் வந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மணிக்கெல்லாம் வந்து நாங்க நாங்குநேரியே தாண்டி இங்கிட்டு வந்துட்டோம் திருநெல்வேலிக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய டைம் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றாரு, நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன். அப்ப இது வந்து முழுக்க ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அது சம்பந்தப்பட்ட அடுத்த ஃபர்தர் கிராஸ் வந்து அவங்களோட பேங்க் மேனேஜர் ஒருத்தர் கிராஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக வந்து வந்திருந்தோம்.
வந்துட்டு கோர்ட் வளாகத்துல இருந்து வெளியில வந்த உடனே பனங்குடி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய எஸ்ஐ, அவர் பேரு இப்ப டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, அவர் வந்திருந்தாங்க. அவங்க டீமோட 3 பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து சார் இந்த மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னாங்க. நான் அவங்களோட சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி கொடுங்க சார், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கோஆபரேட் பண்ணேன். நான் சொன்ன இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையுமே சொன்னேன். சொல்லிட்டு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஜஸ்ட் ஒரு இது ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். ஓகேங்களா. இதுல வந்து பணம் மோசடி, தினேஷ் வந்து இந்த மாதிரி பணம் மோசடி பண்ணிட்டாரு, இது வந்து முழுக்க முழுக்க என்னைய டிஃபேம் பண்ணணுங்கிற நோக்கத்துல அந்த ஆப்போசிட் பார்ட்டி எடுத்து வச்ச ஒரு ஸ்டெப் தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு அவருக்கு உடந்தையா இருந்தவர், அதாவது இந்த கருணாநிதினு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பாவம் ஏதோ 47 வயசுன்னு சொல்றாங்க, பட் அவர் யார் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தவறான விஷயங்களுக்கு வந்து துணை போறது, பாவம் அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதோ அவங்களுக்கு விசுவாசமா இருக்கும், உறுத்தா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியல. பட் இந்த செயல்கள் எல்லாத்துக்கும் காரணமானவர் வந்து இந்த நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்குல எனக்கு எதிராக இருக்கக்கூடிய செல்வின் பிரைட் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வள்ளியூர்ல வந்து அவர் வந்து ஒரு நாய்க்குட்டின்னு ஒரு படம் ஒன்று பண்ணாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதனால வள்ளியூர் ஏரியா இந்த பக்கம்லாம் கேட்டீங்கன்னா அவர் வந்து நாய்க்குட்டி செல்வின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவரை நல்லா முழுசா விசாரிச்சாலே தெரியும் அந்த ஏரியாக்காரங்களுக்கு அவர் எப்பேற்பட்ட நபர் அப்படிங்கறத. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையற்ற முறையில் ஒரு தவறான வழியில ஒருத்தரை பயன்படுத்தி இவங்க மீடியால இருக்காங்க, இவங்களை வந்து டிஃபேம் பண்ண பயந்து போய் வந்து காசு கீசெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, இவங்க கிட்ட எவ்வளவு நாளும் பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுறது முற்றிலும் தவறான விஷயம். நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், நடிகர் நடிகைகள் அனைவரும் இது போன்ற நபர்களிடமிருந்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மேல எப்ப எஃப்ஐஆர் விழுகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒன்று விழுந்துரும். அந்த எஃப்ஐஆர் காஸ் பண்றதுக்காக நம்ம வந்து பல வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருப்போம் இல்லையா. இப்ப இந்த சம்பவத்தில் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா ஜென்ரலா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க. இது வந்து எவ்வளவு டிராமாட்டிக்கலா பண்றாங்கன்னா, நாங்க கூட இந்த அளவுக்கு சீன்லாம் யோசிக்க மாட்டோம். அந்த அளவுக்கு, ஏன்னா நாங்க டைரக்ஷன்ல பண்ணும்போது கூட இவ்வளவு யோசிக்க மாட்டோம். அவரே அடிப்பட்ட மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிட்டு கரெக்டா ஜிஹெச்ல அட்மிட் ஆன உடனே அந்த ஜிஹெச்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அது டைரக்ட் எஃப்ஐஆர் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணி இவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த எஃப்ஐஆர் டேட் வந்து 23 சம்பவம் நடந்ததா சொல்லி 24 எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க, அக்டோபர் 24ஆம் தேதி. அதுக்கப்புறம் 2 ஹியரிங் நான் இதே வள்ளியூருக்கு வந்துட்டு போயிட்டேன். ஓகேங்களா. ஒரு கிராசிங்க வந்துட்டு போயிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் எவிடன்ஸ் ஸ்டேஜுக்கும் வந்துட்டு போயிட்டேன், எல்லாமே வந்துட்டு போயிட்டேன். ஆனா அன்னைக்கெல்லாம் வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. மேபி இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. பட் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், பிக் பாஸ்லயும் பார்த்திருப்பீங்க, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில என்னை பத்தி பல விமர்சனங்கள் பல செய்திகள் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். ஆனால் நேர்மையா எல்லாத்தையும் லீகலா நான் ஃபேஸ் பண்றதுக்கு எப்பவுமே ரெடி. நான் வந்து எந்த ஒரு தவறான வழியிலையும் போற ஆள் கிடையாது. அதனால எல்லா விஷயத்தையும் நேர்மையா லீகலா நான் ஃபேஸ் பண்ணுவேன். அரஸ்ட்லாம் இல்லை சார், அதான் எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. போட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்க வந்து என்னன்னா, ஆப்போசிட் பார்ட்டி வந்து டைரக்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால அந்த ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருந்திருக்கு. கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு தான் சொன்னாங்க. அரெஸ்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை, கஃப் எல்லாம் கிடையாது, அரெஸ்ட் வாரண்ட் அந்த மாதிரிலாம் காட்டல. இது மாதிரி உங்க மேல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு சார், இது மாதிரி எஃப்ஐஆர் ஸ்டேஜில் இருக்கு, சில கொஸ்டின்ஸ் கேட்கணும், நீங்க வர முடியுமா அப்படின்னாங்க. சரி சார், ஏன்னா இதுக்காக நான் திரும்ப சென்னைக்கு போயிட்டு திரும்ப வர முடியாது, சமன் வாங்கிட்டு வாங்க சார் இன்னைக்கே வர்றேன் அப்படின்னு. டிபார்ட்மெண்ட்ல அவங்களும் வந்து எஸ்ஐ சார், அவரை தான் ஐயோ ஆஃபீஸர், அவரும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணாரு, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. இன்கேஸ் இப்ப இது வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபேப்ரிகேட்டடுங்கிறத என் தரப்பு ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏன்னா நான் உங்க முன்னாடியே ஓப்பனா சொல்றேன் இல்லையா, அவர் சொன்ன டைம் ஃபேக்டருக்கும் நாங்க இருந்த இடமும் எங்கேயோ வேறங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்ப கூட மொபைல்ல இருக்கு, நான் வந்து அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ண எஸ்எம்எஸ் என்கிட்ட இருக்கு. என்னன்னா இந்த வண்டியில வந்ததா தான் சொல்றாங்க, இந்த வண்டியை வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் அங்க சொல்லியிருக்கேன். அதனால அவங்களே வந்து பார்த்துட்டு நியாயமற்ற வகையில இருந்தா எந்த காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க.